குருச்சரணம். சென்னையில் நம் அம்மாவின் தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் செப்டம்பர் 21, 22 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா தீட்சை தர உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 மற்றும் உயர் வகுப்புகளில் கலந்து கொள்பவர்களும் நேரடி தீட்சை பெற அரிய வாய்ப்பு. அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து சக்தி பொருட்களையும் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். செப்டம்பர் 20, 21, 22, 23 தேதிகளில் சவுண்ட் ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். ரேக்கி கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சவுண்ட் ஹீலிங்கில் கலந்து பயன்பெறலாம். நடைபெறும் இடம் ஆஷா நிவாஸ், 1000 விளக்கு பகுதி, சென்னை. முன்பதிவு மிக மிக அவசியம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க எல்லா அறிவான செல்லங்களும் எல்லா வளங்களும் பெற்று நெடுவலி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறது ரேக்கி ஹீலிங். இந்த ரேக்கிங்கிறது உலக மகா சக்தி. அதை சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு தீட்சைன்னு ஒன்று வாங்கிட்டிங்கன்னா உங்கள் கை பேசும். கையில் இருக்க அத்தனை நவகிரகங்களும் சரி, 12 ராசிகளும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்க அத்தனை பவர்ஸும், ஆக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளையில் இருக்க அத்தனை செய்தி இங்கே இருக்குது. அது சுஜோக்குன்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்ஸு உங்கள் உடம்புல இருக்க அத்தனை அங்கங்களும் உங்கள் கையில் இருக்குது. அங்கே இங்கே எனக்குள்ளனா ஹார்ட்டு, லங்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டமக்கு, இன்டெஸ்டைன்ஸு, ரெக்டம், அந்த மாதிரி எல்லாமே கையில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. அது கையிலையும் கால்லையும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க சரி பண்ணிடுவாங்க ரேக்கி ஹீலிங்கில். அது மட்டும் இல்லை, தீட்சையே இருக்குது. ரேக்கி ஹீலிங்குமே ஒரு தீட்சையை கொடுத்து தான் அவங்க பண்ணுறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, வாட் எவர் பி த திங், அது ரேக்கியில் குணமாகுது. அதுக்கு A to Z இருக்குது. ஏன்னா யாரும் உடனே வியாதினோடனே இங்கே வந்துட மாட்டாங்க. எல்லா டாக்டரையும் பார்த்து ஒன்றும் முடியாதுங்கிற கேஸில் தான் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் நல்லா ஆகிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஒருத்தர் கூட இப்போ கண்ணு தெரியல, 2 கண்ணு தெரியல வந்தார். இப்போ ஹீஸ் இம்ப்ரூவிங் a lot. அந்த மாதிரி அது அவங்கவுங்களுக்கு ரொம்ப முடியல அப்படிங்கிறப்ப தான் வருவீங்க. அது இயற்கை. அது என்னென்னா நான் 2 துறையில் இருக்கிறதுனால எனக்கு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் அலோபதி டாக்டர் வேறு, இதுவும் வேறு. அது மட்டும் இல்லை, ரேக்கியில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். படிப்பு நல்லா படிப்பாங்க. எல்லா வியாபாரத்துலையும் நல்லா இருக்கலாம். அந்த ரேக்கி ஹீலிங்கிறப்ப அப்போ உங்கள் உடம்பு அப்படியே ஒரு தீ இருக்கு இல்லையா, மெதுவான ஒரு கீழே இருக்க தீயில் மேலே அப்படியே வாட்டின மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து ரேக்கி கொடுத்தாங்கன்னா அந்த உடம்பு இருக்கும். அப்படியே வாட்டுற மாதிரி நல்லாயிருக்கும். சுகமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது இப்போ இங்கே 3 பேர் இருக்கிறதுனால 3 பேர் சேர்ந்து எடுத்து பண்ணுவாங்க. இப்போ ரேக்கியை நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ரேக்கியில் 1, 2, 3, 4, 4B அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் படிச்சிருக்காங்க எல்லோரும். அது போக நிறையா கலைகளை கற்றுருக்காங்க எங்ககிட்ட. அப்போ அவங்க எல்லோரும் ஹீலிங் கொடுக்குறாங்க. இல்லை யாருனாலும் ரேக்கி கற்றுருக்கீங்களா, எங்களுக்கு ஹீலிங் கொடுங்கன்னு சொல்லுங்கள். பெரும்பாலும் எங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க. அவங்க அட்வைஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ரேக்கி ஹீலிங்கை எந்த நேரம் வேணுமாலும் கொடுக்கலாம். அவங்க வெஜிடேரியனாக இருக்கணும், நான் வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணுமா கொடுக்கலாம், எந்த சமயத்திலும் கொடுக்கலாம். இல்லை அண்டர்ஸ்டுட், எந்த நேரத்துலையும் கொடுக்கலாம். புரிஞ்சுதா? அது எப்போ வேணுமா கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயம் இருக்காதுல்ல. ரேக்கி ஹீலிங்கை டிஸ்டன்ஸில் அப்படி அப்படின்னா போதும், அப்படி ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். சக்கன்னு கனெக்ஷன் கிடைக்கும். அவங்க கொடுக்கறது உங்களுக்கு அதே இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு அற்புதமான விஷயம் ரேக்கியில். அது எல்லா கலைகளுமே ஹீலிங் ஒவ்வொரு டைப்பு. இல்லை ரேக்கியில் வர்றதுல மந்திரங்கள் ஜாஸ்தி. இதில் மந்திரங்களை யூஸ் பண்ணுறோம். உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம், உங்கள் தேவைகளுக்கு ஒரு மந்திரம், அந்த மாதிரி மந்திரங்களை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ரேக்கியில் இன்னும் ஒரு பிரமாதமான விஷயம் என்ன அப்படின்னா, டக் அப்படி உடனே வேலை செய்யும். அது டைம் எடுத்து போகாது, டைம்க்கு அதுவே இருக்காது. அந்த ஸ்பீடில் போகும். கையை வச்சோன்னே அப்படியே அடிக்கும். அந்த அளவு அது என்ன ஹை ஸ்பீடில் போகுது. அது உங்கள் சக்கராக்கள் அது எல்லாத்தையும் சமன்படுத்தும். உங்கள் ஆறாவை அப்படி ஆகிடும். நீங்கள் ரேக்கி கற்றுக்கிட்டு அந்த 21 நாள் செல்ஃப் ரேக்கி பண்ணுவீங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாமே சொல்லுவாங்க, உங்களை இப்படி அழகாக இருக்கீங்க, ஒரு மாறிட்டீங்க ஆளே அப்படி சொல்கிற அளவுக்கு ஆகிடும். அப்போ ரேக்கியை நாங்கள் எப்படி கற்றுக்கலாமான்னா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம், மற்றவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம். இன்னொன்று, ரேக்கியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கற்றுக்குறீங்க, பெட்டர். அப்படி இல்லாட்டா
அட்லீஸ்ட் ஒரு தடவை வந்து உங்கள் ஆறாவை செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆறா செக்கிங். ஆறா செக்கிங்கில் உங்களுடைய எல்லா வாழ்க்கையுடைய அத்தனையும் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கூட ரேக்கியை கொடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் காப்பாற்றி அங்கே போயிட்டு அப்புறம் வைத்தியம் பண்ணி நல்லா இருக்காங்க. என்னடா அப்படிலாம் சொல்கிறீங்களா? அதான் உண்மைம்மா. நான் எதுக்கு இப்போ உங்கள்கிட்ட எக்ஸாரேட் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. நாங்கள் ரேக்கி ஹீலிங்க்கு வந்தால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, மினிமம் எந்த ஹீலிங்காக இருந்தாலும் 20 மினிட்ஸுங்க. அது குறைஞ்சி பண்ண முடியாது. ரொம்ப அர்ஜென்ட்டாலாம் வர முடியாது. எல்லா ஹீலிங்க்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் இங்கே உண்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் பண்ண முடியும் எங்களாலன்ட்டு. ஏன்னா சவுண்ட் ஹீலிங் இஸ் த பெஸ்ட் சூப்பர் நியூ ஹீலிங் கொண்டு வந்திருக்கோம். நியூ பட் சூப்பர் ஹீலிங் அதுவும் கொண்டாந்துருக்கோம். ரேக்கியும் கொண்டாந்துருக்கோம். எல்லாத்தையும் வச்சு கடைசியில் வச்சு உங்கள் ரேக்கி கொடுத்து தான் நாங்கள் அனுப்புகிறோம். அது வேறு விஷயம். சவுண்ட் ஹீலிங் பண்ணாலும் வி ஆர் கிவிங் ரேக்கி. புரிஞ்சிச்சா? உங்களுக்கு அந்த ரேக்கி வந்து கொடுத்து தான் நாங்கள் அனுப்புகிறோம். அதனால் இது எல்லாமும் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய சென்னை சென்டர் இருக்குது. உங்களுக்கு அதுக்கப்புறம் பெங்களூர்லேயும் சென்டர் இருக்குது. ரேக்கி படித்தவங்க மட்டும் இல்லை, படிக்காதவங்களும் வரலாம். ரேக்கி படிச்சுருத்தா வந்து ரேக்கி ஹீலிங் வரணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்க, எனக்கு இந்த ரேக்கிங்கிறதுனா என்னன்னே தெரியலை. சரி, நீங்கள் கேட்கலாம், எங்கள் ரேக்கின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபோன் அடித்து கேட்டிங்கன்னா கொடுக்குற ஃபோன் நம்பரில் அவங்க உடனே உங்களுக்கு ரேக்கினா என்னன்னு நான் பேசியிருக்கேன், அதை அனுப்பிச்சி விடுவாங்க. அதை நீங்கள் கேட்கலாம். அது வீடியோ, அதை பார்ப்பீங்க. பார்த்துட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து எவ்வரி வந்து தேர்ஸ்டே வியாழக்கிழமை இன்ட்ரடக்ஷன் இருக்கும். என்னது ரேக்கி அப்படிங்கிறத கணேஷ் பாபுங்களும் பேசுவார். சூப்பராக பேசுவாப்பில். ஹீ வில் டாக் ஆன் ரேக்கி. இந்த ரெண்டையும் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சனிக்கிழமை அன்றைக்கி கிளாஸ் இருக்கும், ரேக்கி கிளாஸ் இருக்கும். அதையும் கற்றுக்கலாம். புரிஞ்சுதா? ரேக்கி ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நீங்கள் வர முடியாது. கொஞ்சமாக உங்கள் கர்மா கழிச்சா தான் நீங்கள் வருவீங்க. அது ஒன்று இருக்குது. ஏன்னா நிறையா பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் ஆனால் அதை விட்டுருவாங்க. அப்புறம் கடைசியாக வருத்தப்படுவாங்க. ஒரு காலகட்டத்தில் அது வருத்தம் வரும். அது இல்லாமல் எல்லோரும் முதல்ல ரேக்கியை கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே சரிங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சேனல். குட் லக். பாய்.